தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வவள்ளி தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வவள்ளி போனன்றனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ போனன்றனக்கு உபதேசித்ததொன்றுண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் மன்று தானன்று நானன்று அசரீரியல்று சரீரியல்றே தானன்று நானன்று அசரீரியல்று சரீரியல்றே சரீரியல்றே கந்தர் அலங்காரத்தில் 9வது பாடல். இதுவும் அந்த உபதேசத்தின் பெருமையை கூறுவது. உபதேசத்தின் பெருமையை கூற முடியாது. இது இல்லை இது இல்லை என்று சொல்லலாமே தவிர இது இப்படி என்று சொல்ல முடியாது. ஆண்டவனுடைய அனுபவம் நாக்கிற்கு அப்பாற்பட்டது. இறைவன் நாக்கை கடந்தவன். அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் மட்டுமே அப்படிம்பார். அதை சொல்றார். இப்போ முருகப்பெருமான் யாரு? தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ. தேனென்னு சொல்ல முடியாதான். வள்ளி நாச்சியாருடைய மொழி தேனை விட இனிப்பா இருக்குமா, பாலை விட இனிப்பா இருக்குமா? அவள் மொழியை கேட்டால் தேனும் பாலும் திகட்டி போகும். தேமொழி பாலித கோமள இன்ப கிரிதோய்வாய் என்பது திருப்புகழ். தெய்வ வள்ளி சேவக மன்ன வதனாம்புய என்பது கந்தர் அந்தாதி. வள்ளி அம்மையார் தமிழ்நாட்டிலே தமிழ் குடியிலே தமிழ் மகளாக தமிழ் பேசக்கூடியவளாக அவதாரம் செய்தாள். அதனாலே அவள் பேசுவது தமிழ் மொழி. தமிழ் தேர்ந்தனே, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். அதனாலதான் பாகு கனிமொழி மாது குறமகள்னர். அவ எந்த மொழி பேசுறா? தமிழ் பேசுறா. தமிழ் எப்படி இருக்கும்? தேனை விட பாக விட இனிக்கும். அவள் பேசுவதனால் இனிப்பு, அவள் பேசும் தமிழாலும் இனிப்பு. தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோன். அவருடைய தலைவனாகிற முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் பண்ணினார். முருகன் 3 பேருக்கு உபதேசம் பண்ணினார். தெய்வங்களில் மிக சிறப்பான தலைவர் சிவபெருமான், அவருக்கு உபதேசம் பண்ணினார். முனிவர்களில் மிக சிறப்பானவர் அகத்தியர், அவருக்கு உபதேசம் பண்ணினார். மனிதர்களில் மிக சிறப்பானவர் அருணகிரிநாதர், அவருக்கு உபதேசம் பண்ணினார். இந்த 3 பேரிலே அருணகிரிக்கு செய்த உபதேசத்தை அருணகிரியார் பேசுகிறான். அதை சொல்ல முடியுமா? செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாது அது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அது அறியலாம், உணரலாம், அடுத்தவனுக்கு சொல்ல முடியாது. தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குருவாக வந்தான், உபதேசித்தான். அது ஒப்பற்றது, மெய்ப்பொருள். அது எப்படி தெரியுமா? வானன்று, ஆகாசம் அல்ல; காலன்று, காற்றல்ல; தீயன்று, நெருப்பல்ல; நீரன்று, தண்ணீரல்ல; மண்ணும் அன்று, நிலமல்ல; தான் அன்று, தான் என்பதல்ல; அசரீரி, உருவமில்லாதது அன்று; சரீரி, உருவத்தை உடையதும் அன்று. அப்ப என்ன சார்? ஒன்னும் சொல்ல முடியாத ஒன்று, அவ்வளவுதான்.
சொல்லைக் கடந்தது தேனென்று பாகென்று ஒமைக்கொணா மொழி தெய்வவள்ளி கோனென்றெனக்கு உபதேசித்ததொன்றுண்டு. கூறவற்றோ என்னால கூற முடியுமா? வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே ஏன் எல்லாம் அற என்னை இழந்த நலம். எனக்கு அதை சொல்லத் தெரியலே, இதெல்லாம் இல்லே, அனுபவிக்க முடியும், சொல்லத் தெரியாது. உபதேசத்தின் பெருமையை காட்டக்கூடியது இந்த 9ஆம் திருப்பாடல். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து, சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல என்னை விட்டவா, எல்லையுட்செல்ல என்னை விட்டவா, இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை, கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை, கல்வரை கோவை செவ்வாய் வலியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே, அண்ணல் வல்லபமே, வலியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே, வல்லபமே. கந்தர் அலங்காரத்தில் 10வது பாடல். முருகப்பெருமானுடைய வல்லபம். நான் அதை எப்படி புகழ்ந்து பேசுவேன்? முருகப்பெருமானுடைய புகழை சொல்ல முடியாது. சும்மா இருக்கும் மௌனத்தில் என்னை விடுத்தான். அந்த மௌனத்தின் பெருமையை நான் சொல்ல முடியாது. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. சிவபெருமான் முருகப்பெருமானுடைய புகழை சொல்லும் பொழுது கடைசி என்ன சொல்றார் தெரியுமா? அது முழுக்கச் சொல்ல முடியாது. அவன் புகழை 100 கோடி காலத்தின் சொன்னால் முடிவு பெறாதுன்னாராம். காணொணாதது உருவோடருவது பேசொணாதது என்பது திருப்புகழ் பாட்டு. அவன் பெருமையை யாரும் பேச முடியாது. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல என்னை விட்டவா. சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலை, பேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கக்கூடிய நிலை, அதற்குள் செல்லுமாறு என்னை விட்டானே. அந்த பெருமானுடைய வல்லபத்தை, அவனுடைய ஆற்றலை நான் சொல்ல முடியுமா? சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல என்னை விட்டவா. இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை. கொல்லிப்பண் போன்ற மிக இனிமையான குரலை உடையவள் வள்ளி நாச்சியார். அதனாலே கொல்லியை, கொல்லிப்பண்ணை விட மிக சிறப்பானவள் கொல்லியை. கல்வரை கொவ்வை செவ்வாய் கல்மலையில் வசிப்பவள். கோவை பழத்தை போன்ற சிவந்த இதழ்களை உடையவள் வள்ளி நாச்சியார். அவளை மருவுகின்ற பெருமை தாங்கிய மலை போன்ற தோள்களை உடைய முருகப்பெருமானுடைய வல்லமையை நான் எப்படி சொல்லுவது? எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டானே, நான் எப்படி சொல்லுவது? எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை, மனம் வாக்கு எல்லாவற்றையும் இழந்து இந்த சும்மா இருப்பது ஒரு பெரிய சுகம்.
சொல்லொழிய பொருளொழிய கரணமெல்லாம் சோர்ந்தொழிய உணர்வொழிய துளங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே என்பது திருவருட்பா. எல்லாம் இழந்து சும்மா இருப்பது ஒரு அற்புதமான அனுபவம். முருகப்பெருமானுடைய தோள் மால்வரை தோள், ஏன் மலை போன்ற தோள், அழகில் அவுணரை கொன்ற தோள். அதனாலே அந்த பெருமானுடைய வல்லமையை நான் எப்படி சொல்லப் போகிறேன் என்கிறார். சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல எனை விட்டவா இகழ்வேலன் அல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. முருகப்பெருமானுடைய ஆற்றலை அளவிட்டுரைக்க இயலாது என்று சும்மா இருக்கக்கூடிய மௌன நிலையில் அடியேனை எம்பெருமான் அனுப்பினான். பேசினால் அவன் புகழை பேசுவேன், என்னால் அதை பேசி முடிக்க முடியாது. அதனால் நீ பேச வேண்டாம், மௌனமாயிரு, உள்ளே இருந்து அனுபவி. மௌனம் என்பது ஞானவரம்பு என்று எம்பெருமான் என்னை மௌன நிலையில் விடுவித்து அருளினானே, இது என்ன அற்புதம் என்கிறார் அருணகிரிநாதப் பெருமான். குசை நெகிழா வெற்றி வேலோன் வெற்றி வேலோன் வெற்றி வேலோன் குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட கசையிடுவாசி இசை கொண்ட வாகன பீலியின் கொத்து கசையிடுவாசி இசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்ட அசைந்தது மேறு அசைந்தது அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட எண் திசை வரை தூள்பட்ட எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளில் வாரி திடற்பட்டதே அத்தூளில் வாரி திடற்பட்டதே ஏ கந்தர் அலங்காரத்தில் 11வது பாடல். இது முருகப்பெருமானுடைய மிக சிறப்பான மயிலின் பெருமையை சொல்லக்கூடியது. மயில் என்பது ஓங்கார வடிவம், ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது. ஆடும் மயில் என்பது அறியேனே என்பது திருப்புகழ். மயில் அப்படி தலையை சாட்சி ஒரு காலை தூக்கி நிக்கிற பொழுது ஓங்காரம் மாதிரி தெரியும். அந்த மயில் அவனுக்கு வாகனம். ஆணவமாகிற ஆங்காரத்தை மாற்றுவது இந்த ஓங்காரம். இந்த மயில் என்ன பண்ணுதான், காலை தூக்கி வச்சுதான். காலை தூக்கி வச்ச உடனே வேகமா காற்றடிச்சுதான். அந்த காற்றிலே மேரு மலை அசைஞ்சுதான். அடுத்த அடி எடுத்து வச்சுதான். 8 திக்கிலும் உள்ள மலைகள் தூள் பற்றனமா. அந்த தூளெல்லாம் கடல்ல விழுந்துச்சான். கடல் மேடா போச்சான். மயிலின் பெருமையை இப்படி பேசுகிறார் அருணகிரிநாதர். குசை நெகிழா வெற்றி வேலோன். குசையினா கடிவாளம்னு அர்த்தம். இந்த மயில குதிரைன்னு சொல்லுவார் அடிக்கடி. உக்கிர துரகம்பர். துரகம்னா குதிரைன்னு அர்த்தம், இங்கே மயில்னு அர்த்தம். குசை நெகிழா வெற்றி வேலோன், கடிவாளத்தை நெகிழ விடாமல் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். இந்த குதிரைக்கு உள்ள கடிவாளத்தை இழுத்து பிடிக்கணும், மயில ஒழுங்கா கட்டுப்படுத்தணும். ஏன் தெரியுமில்ல, இந்த மயில் சூரன். சூரனுங்கிறது ஆணவம். இந்த ஆணவத்தை ஒழுங்கா இழுத்து பிடிக்கலன்னா நம்மளை ஏமாத்திட்டு போயிடும். அதனாலே குசை நெகிழா வெற்றி வேலோன், கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கினால் அடித்து விரட்டக்கூடிய குதிரையை போன்ற வேகமிக்க மயில் வாகனம்.
அதன் பீலியின் கொத்து, பீலின மயிர்பீலி தோகை, அந்த கொத்து அப்படி அசைஞ்சுதான், தோகை அசைஞ்சுதான். தோகை அசைஞ்ச உடனே காற்றடிச்சுதான். அசைபடு கால்பட்டு மேரு அசைந்தது, மகா மேருமலை அசைஞ்சுதான். மயில் ஒரு அடி எடுத்து வச்சுதான். அடியிட எண் திசை வரை தூள்பட்ட 8 திக்கிலும் உள்ள மலைகள் தூள்பட்டன. வரையின மலை, எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. அத்தூளின் அந்த தூளினால் வாரி, வாரின கடல், திடர்பட்டதே, அது மேடாகிவிட்டது. வெற்றிவேல் முருகன் புசை நெகிழா வெற்றி வேலோன். வெல் என்பது நீண்டு வேல் என்று ஆயிற்று. எல்லாவற்றையும் வெல்லும் தன்மையை உடையது வேலாயிரம். அதனாலதான் வெற்றிவேல் உற்ற துணை என்பார்கள். வேலும் மயிலும் துணை என்பார்கள். வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கொரு மெய்த்துணையே என்பார்கள். ஒரு புண்ணியவான் எழுதுகிறார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2 சொல்லுக்குருதி, பாலும் தேனும் உடலுக்குருதி, வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், வெல் என்பது நீண்டு வேலாயிற்று. முருகப்பெருமானுடைய வேல் புசை நெகிழா வெற்றி வேலோன் என்றதனாலே தெரிந்தது. அவன் மயிலின் சிறப்பு மீதி உள்ள வரிகளில் தெரிந்தது. புசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு. அவன் என்ன செய்தானா, அசுரர்களுடைய குடல்கள் கலங்குமாறு அந்த மயில் வாகனத்தை செலுத்தினானா. அப்படி செலுத்திய பொழுது இந்த கதையெல்லாம் நடந்தது. மயில் என்பது ஓங்காரம், ஓகார பரி. பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு மேறு அசைந்தது. 8 குல மலைகளும் அது கால் வைத்த மண்ணினாலே மூடப்பட்டு துகளாயின. 8 மலை பொடியும் கடலிலே விழுந்து கடல் பெரிய திடலாகிவிட்டது என்று வேலின் பெருமையை தொட்டு மயிலின் பெருமையை சுட்டி அழகாக இந்த பாடலில் காட்டுகிறார் அருணகிரிநாத பெருமான். படைப்பட்ட வேலவன் பால் வந்த, படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகைப்பதாக என்னும், படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகைப்பதாக என்னும், தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து, தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து, உடைப்பட்டது அண்டகடாகம், உடைப்பட்டது அண்டகடாகம், உதிர்ந்தது உடுபடலம், உடைப்பட்டது அண்டகடாகம், உதிர்ந்தது உடுபடலம், இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெப்பும், இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெப்பும், இடிப்பட்டவே வெப்பும் இடிப்பட்டவே, வெப்பும் இடிப்பட்டவே, மாமேரு வெப்பும் இடிப்பட்டவே. ஏ ஏ கந்தர் அலங்காரத்தில் 12வது பாடல். முந்தின பாடலில் மயிலின் பெருமை, இந்த பாடலில் சேவலின் பெருமை. சேவல் என்பது காலையில் சூரியன் எழக்கூடிய நேரத்தில் கூவக்கூடியது. ஞான சூரியன் எழுவான் என்பதை காட்டுவது இந்த சேவல். இந்த சேவல் சிறகை அடிச்சுதான். அப்படி சிறகை அடிச்ச உடனே என்ன ஆயிற்று, சமுத்திரம் கிளிபட்டதான், உடைஞ்சு போச்சான். அண்ட முகடுகள் இடிந்து உதிர்ந்தன, நட்சத்திர கூட்டங்கள் தடுமாறி போயின, மலைகளும் மேரு மலையும் தூள்பட்டு இடிந்து விட்டன. எப்போ
சேவல் சிறகை அடிச்சுதான். இந்த காலையில கூவுற பொழுது இந்த சிறகை அடிச்சு கூவும். சிறகை அடிச்ச உடனே இந்த பாடாகி போயிடுச்சான். சேவலுக்கு அவ்வளவு ஆற்றல். படைபட்ட வேலவன், படைகளை அடிக்கும் திரளுடைய வேலவன் பால் வந்த வாகை பதாகை. வாகையின கொடி, வாகை பதாகை, வாகையின வெற்றி கொடி, வாகை பதாகையின வெற்றி கொடி. வாகை பதாகை என்னும் வெற்றியை தெரிவிக்கக்கூடிய கொடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சேவல் தடைபட்ட சேவல். அது என்ன தடைபட்ட சேவல்? சூரன் சேவலும் மயிலும் ஆனான். அப்படி ஆன பொழுது மிக வேகமாக திரிந்தான். அதன் ஆற்றலை முருகப்பெருமான் அடக்கினார். மற்றவர்கள் அதை கொல்ல நினைத்த பொழுது பறவைகளை கொல்லக்கூடாது என்று தடுத்து ஆட்கொண்டார். சேவலும் மயிலும் அவரால் காப்பாற்றப்பட்டன. அதனாலே தடைபட்ட சேவல், கந்த கடவுளால் வலிமை தடைபட்டு நின்ற சேவல் சிறகடிக்கொள்ள, சிறகை அடித்துக் கொள்ள சலதி கிழிந்து சமுத்திரம் கிழிபட்டு உடைபட்டது, உடைந்து போயிற்று. அண்ட கடாகம் உதிர்ந்தது, அண்டத்தின் முகடுகள் உதிர்ந்து போயின. உடுபடலம் இடைப்பட்டது, நட்சத்திர கூட்டங்கள் தடுமாறி போயின. குன்றமும் மாமேறு வெற்பும் மலைகளும் மேருமலையும் தூள்பட்டு இடிந்து விட்டன. இது யார் சிறப்பு? சேவலின் சிறப்பு. வாழகிரியை தனது தாளில் இடிய பொருது வாகை புனை குக்குட பதாகை காரணம். வகுப்பு இப்படி பேசுகிறது. சேவலின் புகழை இப்படி பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமி. திக்கது மதிக்கவரு குக்குடம் முதல் பாட்டிலே சொல்லுவார். பருப்பத செருக்கர துகைக்கு முற்பதத்தினை படைத்த குக்குட கொடி குமரேசா. இதெல்லாம் திருப்புகள். சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் அப்படின்னு கேட்கிறார். நான் எந்த இடத்திலேயாவது எனக்கு துன்பம் வந்துட்டா முருகான்னு கூப்பிடுவேன், நீ சேவல் கொடியோட வரவேணும். சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும். செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே. திருச்செங்கோட்டு திருப்புகள் இப்படி பேசுகிறது. இந்த கொடியை கோழி ஓங்கிய வென்றடி விரற் கொடி வாழிய பெரிதென்றேத்தி பலருடன் சீர்திகள் சிலம்பகம் சிலம்பப் பாடி சூரர மகளில் ஆடும் சோலை. திருமுருகாற்றுப்படை பேசுகிறது சேவலின் சிறப்பை. ஆடும்பரிவேல் அணி சேவலென பாடும்பணியே பணியாயருள்வாய் என்பது கந்தர் அனுபூதி. தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ என்பது திருப்புகள். ஆக சேவலின் பெருமை இந்த பாட்டுக்களிலே எல்லாம் மிக செழிப்பாக தெரிகிறது. கந்தப் பெருமானுடைய வெற்றி கொடியாகிய சேவல் சிறகடித்ததும் கடல் கிழிந்தது, அண்ட முகடுகள் உடைந்தன, உடுபடலம் உதிர்ந்தன, மேரு பர்வதமும் மலைகளும் துகள்பட்டன என்பதை அற்புதமாக பேசுகிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அரக்கரு உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அரக்கரு வெறுவர திக்குச் செவிடுபட்டு அரக்கரு வெறுவர திக்குச் செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனகப் பருவரை குன்றும் மதிந்தன கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன குன்றும் அதிர்ந்தன பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர்
பயம் கெட்டதே, தேவர் பயம் கெட்டதே. கந்தர் அலங்காரத்தில் 13வது பாடல். இது முழுக்க அலங்காரம். மயிலின் அழகு, சேவலின் அழகு, முருகனுடைய அழகு, அவன் திருவரையின் அழகு, அவன் காலின் அழகு, இதெல்லாம் வரிசைக்கு சொல்லக்கூடிய பாட்டுக்கள், அற்புதமான பாட்டுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப பார்க்க போறது, அவன் இடுப்புல ஒரு கிண்கிணி இருக்கு. குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இடுப்புல கிண்கிணி ஒன்று கட்டுவார்கள். இந்த ஓசையை கேட்டு அதுக்கு கிண்கிணின்னு பெயர் வைத்தார். திருவரையில் உள்ள கிண்கிணி. இந்த குழந்தை நடந்து போற பொழுது அந்த கிண்கிணி அப்படி சத்தம் போட்டுதான், சத்தம் கேட்ட உடனே அசுரர்கள் துணுக்குற்றார்களாம். 8 திசையில உள்ளவர்கள் காது செவிடுபட்டு போச்சான். 8 மலைகளும் பெரிய மலையாகிற மேரு பர்வதமும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போயின. இந்த குழந்தை நடந்த உடனே கிண்கிணி ஓசை கேட்டது. தேவர்கள் பயம் போயிற்று. இனிமேல் முருகன் வந்துவிட்டான், எந்த கவலையும் இல்லை என்று தேவர்கள் பயம் போய்விட்டது என்று கிண்கிணியின் பெருமையை சொல்ல வந்த அருணகிரியார் பாட்டை அற்புதமா தொடங்குகிறார். ஒருவரை பங்கில் உடையாள். ரொம்ப ஆச்சரியம். நம்ம என்ன சொல்லுவோம்? சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருப்பவள் உமாதேவி அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றார்? உமாதேவியின் வலப்பாகத்தில் இருப்பவன் சிவபெருமான். ஒருவரை பங்கில் உடையாள். தனிப்பெருந்தலைவராகிற ஒருவராகிற சிவபெருமானை தன் வலப்பக்கத்தில் உடையவளாகிற பராசக்தி. இது பராசக்திக்கு பெருமை கொடுத்தது. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன். தனிப்பெரும் தலைவரும் ஒருவருமாகிய சிவபெருமானை தன் வலது பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியினுடைய திருப்புதல்வனாகிற முருகப்பெருமான். உடை மணிசேர். உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய திரு அறை. இடையில் விளங்குகின்ற கிண்கிணி ஓசைப்பட. கிண்கிணி ஓசைப்பட்ட மாத்திரத்தில் அரக்கர் திடுக்கிட்டார்கள். வெறுவர அஞ்சினார்கள். திக்குச் செவிடுபட்டது. 8 வெற்பும் பருவரை பெரிய மலையாகிற அந்த கனக குன்றும் அதிர்ந்தன. தேவர்கள் பயங்கெட்டது. சிவபெருமானை ஒருவர் என்று பேசுகிறார். ஒருவர்னா ஒப்பற்றவர்னு அர்த்தம், தனக்கு உமையில்லாதவர்னு அர்த்தம். ஒருவனாய் உலகேத்த நின்றனாளோ என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. ஒருவனாகி நின்றான் இவ்வுலகலாம், இருவராகி நின்றார்கட்கு அருகிலான். அருவராவரை ஆர்த்தவன் ஆர்கடல் பரவுவாரவர் பாவம் பறையுமே என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. சசிவ ஏகோ தேவ. சிவமூர்த்தி ஒருவரே தெய்வம். ஏக ஏவ சிவோ நித்ய. சிவபெருமான் ஒருவரே நித்தியர் என்று வேதங்கள் சிவபெருமானை ஒருவன் என்று பேசுகின்றன. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன். உடை மணிசேர். திருவரை கிண்கிணி ஓசைப்பட. அந்த குழந்தையினுடைய திருவரை கிண்கிணி ஓசைப்பட இவ்வளவு காரியங்கள் நடந்தன. 8 மலைகளும் அடிபெயர்ந்து கிடுகிடுவென்று அதிர்ந்தன. கைலை, இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நிலகிரி, நீலகிரி, கந்தமாதனம் என்ற 8 மலைகளும் பெயர்ந்தன. தேவர்கள் பயங்கெட்டது. தேவர்களுக்கு அசுரர் அழிந்தார்கள் என்பதனால் பயங்கெட்டது என்கிறார் அருணகிரியார். பின்னால் ஒரு பாடலில் இது மீண்டும் சொல்லப்படும். மண்கமழுந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது. வேலெடுத்து திண்கிரி சிந்த விளையாடும் புள்ளை திருவரையில் கிண்கிணி ஓசை 14 உலகமும் கேட்டதுமே. கிண்கிணியின் பெருமையை இந்த பாட்டிலும் சரி, பின்னால் வரக்கூடிய பாட்டிலும் சரி அழகாக பேசுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் மைவரில். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் மைவரில் உட்படிந்த இப்பாச நெஞ்சனே
ஈடேற்றுவாய் நெஞ்சனை ஈடேற்றுவாய். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் உட்படிந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய். இரு நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ அப்பாதியாய் விழ மேலும் கூலுங்க பின்னாரும் உய்ய. அப்பாதியாய் விழ மேலும் கூலுங்க பின்னாரும் உய்ய. சப்பானி கொட்டிய சப்பானி கொட்டிய கை ஆரிரண்டு உடை சண்முகனே. சப்பானி கொட்டிய கை ஆரிரண்டு உடை சண்முகனே சண்முகனே சண்முகனே. கந்தர் அலங்காரத்தில் 14வது பாடல் குப்பாச வாழ்க்கை. கூன்னா உலகம், பாசமுன்னா கட்டுப்படுத்துவது. உலகத்தோட கட்டுப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இதுதான் நிலை என்று இருப்பது நம்முடைய வாழ்க்கை. கட்டி அனைத்திரும் பெண்டீரும் மக்களும் இதான் நமக்கு வாழ்க்கை. நில்லாதவற்றை நிலை என்று உணரக்கூடிய புல்லறிவாண்மை நம்முடைய வாழ்க்கை. இந்த குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் 5 பேர் இதிலே கூத்தாடுகிறார்கள். யார் 5 பேர்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பேரும் இந்த வாழ்க்கையில் கூத்தாடுகிறார்கள். குப்பாயம்னா உடம்புன்னு அர்த்தம். குப்பாயம்னா சட்டைன்னு அர்த்தம். குப்பாச வாழ்க்கையினா உடம்பாகிற சட்டையில்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். குப்பாச வாழ்க்கையில் குப்பாயம்புக்கு இருக்கையில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேவோ என்பது திருவாசகம். குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் உலகத்திலே கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவர், இந்த 5 பேரும் கூத்தாடுகிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆடுற ஆட்டத்துக்கு எல்லையே கிடையாது. 5 பேரை என்னை ஏமாற்றுகிறார்கள். சிவபெருமானே, ஐவரை அகத்தே வைத்தீர், அவர்களே வலியர், சாலச் செய்வதொன்றறிய மாட்டேன், திருப்புகழ் ஊரநீரே. அப்பர் சுவாமி சொல்றார், இந்த 5 பேரை உள்ள வச்சிட்டீங்க, தினம் அவன்தான் ஜெயிக்கிறான், நான் தோத்து போறேன், கடவுளே இது நியாயமா என்று கேட்கிறார். பழியுடை யாக்கை தன்னில் பாலுக்கே நீரிரைத்து வழியிடை வாழ மாட்டேன், மாயமுன் தெளியகில்லேன், அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அலைக்கப்பட்டு களியடைத் தோணி போன்றேன், கடவுர் வீரட்டனாரே. இதுவும் அப்பர் சுவாமிகள் வாக்கு. உடம்புல 5 பேரும் கூத்தாடுறான். நாம் பாச நெஞ்சன், இப்பாச நெஞ்சன். உயிர்களுக்கு செம்புல களிம்பு மாதிரி ஆணவ பாசம் சேர்ந்து கிடக்கும். இந்த பாசத்தை ஆண்டவன் அருளாலதான் நீக்கணும். முருகன் அருள் பெற்றால் பாசம் போகும். இணையடிகள் பரவுமுனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே என்பது அருகுநுனி பனியனைய என்ற திருப்புகழ் வாக்கு. முருகன்தான் பாசத்தை நாசம் செய்யக்கூடியவன். அந்த பெருமானிடத்திலே போய் கேட்கிறார், குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய். அவன் யாரு? சப்பாணி கொட்டினானா. சப்பானின்னா இந்த சின்ன குழந்தை 2 கையையும் வச்சு தட்டுறது. சப்பானி பருவம் என்பது ஒரு அற்புதமான பருவம். பிள்ளைத்தமிழ்ல 4வது பருவம். இந்த சப்பானி 2 கையாலையும் இந்த குழந்தை சப்பானி கொட்டினுச்சான். என்ன ஆச்சு? 8 வெறுப்பும் கலங்கின. இந்த குழந்தை சப்பானி கொட்டின உடனே 8 மலைகளும் கலங்கின. சரிபாதியாய் பிளந்து விழுந்தன. பாதியாய் அதான் அப்பாதியாய் சரிபாதிகளாய் பிளந்து விழுந்தன. மேருமலை நிலை குலைந்தது. விண்ணவர்கள் உய்ந்தார்கள்.
முருகன் சப்பாணி கொட்டினான். 4 வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாறு முய்ய சப்பாணி கொட்டிய கையாரிரண்டுடை சண்முகனே. ஆறுமுகப் பெருமான் 12 கைகளினாலும் சப்பாணி கொட்டினானாம். அப்படி சப்பாணி கொட்டிய பொழுது மேருமலை அசைஞ்சது. 8 மலைகளும் சரிபாதியாய் பிளந்தன. விண்ணோர்கள் சிறை நீங்கி பிழைத்தார்கள். எது காரணம்? 12 கைகளால் எம்பெருமான் சப்பாணி கொட்டிய பொழுது இதெல்லாம் நிகழ்ந்தது. இந்த சப்பாணி பருவத்தை திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல பகழிக்கூத்தர் அற்புதமாக பாடுகிறார். அண்டர்தம் துயர் ஒளித்தனம் என்று கொண்டாடி ஆவலங்கொட்ட மன்னும் அயிராணி கலவியமுதுண்டனம் எனத் தேவர் அரசு 2 கரங்கள் கொட்ட துண்டவெண் பிறை புரை எயிற்று வெஞ்சூருளம் துண்ணெனப்பறை கொட்ட நீள் சுருதி அந்தனர் இடந்தொரும் மங்களப் பெருந்தூரியங்கொட்ட முட்டப் பண்டரு பெருங்கவி புலமைக்கு நீ சொன்னபடி திண்டிமங்கொட்ட வெம்பகை நிசாசரர் வளம்பதி முழுது நெய்த்தலம் பறை கொட்ட வெள்வளை தரும் தண்டரள மலைமொண்டு கொட்டு நகராதிபா சப்பாணி கொட்டியருளே சமரமுகரண வீர பரசமய திமிராரி சப்பாணி கொட்டியருளே என்பது பகழிக்கூத்தர் பாடிய பிள்ளைத்தமிழ். குலகிரிகள் பிளந்து விழவும் மேருமலை குலுங்கவும் தேவர்கள் உய்யவும் சப்பாணி கொட்டிய பெருமானே 5 புலனால் மயங்கும் அடியேனைக் காத்தருள மாட்டாயா என்கிறார் அருணகிரியார்.